அப்பா எங்கடா? அப்பா நம்ம திரும்பி போயிடலாம்ப்பா. அப்பா அந்த கும்பல் ரவுடி கும்பலா இருக்குப்பா. ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுதுப்பா. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? அப்பா அந்த ஆளு என்னை தான் அடிச்சான். நானே விட்டுட்டு வந்துட்டேனேப்பா. டேய், அன்னைக்கு அந்த ஆளு என்னதானே தள்ளி விட்டான், நீ அவன் கண்ணத்துல அரைஞ்ச. இந்த பார், அவன் என்ன அடிச்சிருந்தா நானும் உன்ன மாதிரி தான் துஷ்டனை கண்டா தூர விளக்குன்னு பேசாம வந்திருப்பேன். ஆனா அவன் ஒன்னு அடிச்சிருக்கான். நான் கேட்பேன். அப்பா வேணாப்பா. இல்லப்பா நீங்க ஏண்டா, தலைக்கு எண்ணெய் வச்சு வலிச்சு சீவி ஸ்கூட்டர்ல பொறுப்பா வேலைக்கு போற மார்க்கண்டே நான் மட்டும்தானே நீ பாத்திருக்க. எனக்கும் சொல்லிக்கிற மாதிரி பிளாஷ்பேக் எல்லாம் இருக்குடா. கையில வெறும் 25 ரூபாயோட மெட்ராஸுக்கு வந்தவன் உருண்டு புரண்டு அடிபட்டு அனுபவிச்சு உங்க அம்மா கைய பிடிச்சி உங்க 4 பேரை வளர்த்து ஆளாக்கி எனக்குன்னு சொந்தமா ஒரு வீட்டை கட்டி இத்தனையும் நான் தனி ஆளா பண்ணிருக்கேன்னா எவனா தட்டுல வச்சு தூக்கி எனக்கு சும்மா கொடுத்தா நினைச்சியா? அதுக்கு பின்னால என்னோட ரத்தமும் வேர்வையும் இருக்கு. எவ்வளவு பார்த்திருப்பேன். இந்த பார், எது நடந்தாலும் எதுவும் பேசாம என் பின்னாடி நின்னு வேடிக்கை மட்டும் பாரு. அப்பா அப்பா வேணாப்பா. உன் குடும்பத்துல வாயில சொன்னா எவனும் கேக்குறதே இல்ல. பட்டாதான் திருந்துவீங்களாடா? இப்ப உன் முன்னாடியே உன் பையனை அடிக்கிறேன். நீ என்னதான் செய்யறன்னு பாக்குற. டேய், மாப்பிள்ளைக்கு செஞ்ச சீர்வரிசை பத்தலையா? இன்னும் வேணுமா? டே கொடுங்கடா. டேய் போடுங்களா இவனுங்களே. ஏய் ஏண்டா, உங்களுக்கு மட்டும்தான் ஆசை, கனவு, லட்சியம் இதெல்லாம் இருக்குமா? ஏ எங்களுக்கெல்லாம் இருக்காதா? ஒவ்வொரு தகப்பனுக்குள்ளேயும் வெளியே சொல்ல முடியாத ஒரு கனவு இருக்கு. அத
அவன் தான் குடும்பத்துக்காக குழி தோண்டி புதைச்சிடறான். இருக்கிற வேலை போயிடக்கூடாதுன்னு தினம் தினம் தனக்கு பிடிக்காத வேலையை செய்யறான். பயந்து பயந்து சாகுறான். காலையில வீட்டை விட்டு கிளம்பும் போதே சாயங்காலம் 4 காசோட திரும்பி வரணும்னு நினைச்சுக்கிட்டே தான் கிளம்புறான். இதெல்லாம் யாருக்காக? அவனுக்காகவா? அவனை நம்பி இருக்கிற அவன் குடும்பத்துக்காக. இந்த பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு ஒண்ணு இல்லன்னா அவன் என்னென்னமோ சாதிச்சிருப்பானுங்க. அப்பேற்பட்ட தகப்பனுங்களுக்கு இந்த பிள்ளைங்க பெருசான உடனே கொடுக்கிற பேரு உதவாக்காரன். எங்க அப்பா எந்த வேலைக்கும் லாய்க்கு இல்லாதவன், எங்க அப்பா ஒரு கோழை, எங்க அப்பனுக்கு எதையும் உருப்படியா பண்ண வராது, எங்க அப்பா ஒரு தண்டச்சோறு. அதானடா? டேய், இன்னைக்கு நடந்தது எதுவும் வெளியே தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாது, புரியுதா? சரிப்பா. உன் மாமனார் சொன்னானே எவங்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு, இதுக்கு அந்த அர்த்தம் கிடையாது. முக்கியமா உங்க அம்மாவுக்கு தெரியக்கூடாது. டே ரவி, என்னம்மா? என்னடா? ஒன்னும் இல்லையே. என்னாச்சுடா? எதுக்கு சிரிக்கிற? போகும்போது நல்லா தானே போனாரு. ஆமா. எங்க போனீங்க 2 பேரும்? உண்மையை சொல்லுடா. எங்கடா போனீங்க? அங்க. அத்தனை இவரா பண்ணாரு? ஆமாமா. ஏய், என்ன கை காலாட்டி பேசிட்டு இருக்க? வேலையை பாரு. ஒன்னும் இல்லப்பா, வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தேன். டேய், நிஜமாவாடா? ஆமாமா. அடி குத்துன தூக்கி வீசிட்டேன். டேய், அப்பா. டேய், போய் பாக்கு மட்டும் வாங்கிட்டு வாடா. சரிப்பா, அப்புறம் சொல்றேன். என்ன பாத்துட்டே இருக்க சீதா? டேய் தகப்பா, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நாம 2 பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஆ? ஆ. என்ன உள்ள அர்த்தத்தோட பேசுற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒரு அர்த்தமும் இல்ல உமா. எனக்கு எதனாலலாம் அடிபட்டிருக்கும்னு நினைச்சியோ அதே மாதிரி மாமாவுக்கு அடிபட்டிருக்கலான்னு ஒரு சின்ன கற்பனை. சீதா, உமா, நான் கிளம்புறேம்மா. அப்பா அப்பா, எங்கப்பா போறீங்க? என்னங்க? ஒண்ணு இல்ல சீதா, சும்மா தான் கூப்பிட்டேன். இவரை பாருங்க, எங்க அப்பா இப்படி அடிபட்டு வந்ததை பார்த்து சிரிக்கிறாரு. உமா, புருஷன் அடிபட்டு வரும்போது பொண்டாட்டி சிரிச்ச, மாமனார் அடிபட்டு வரும்போது மாப்பிள்ள சிரிக்கிறது சகஜம் தானே. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிட்டு இருக்காத விடு. முதல்ல உன்னோட வாழ்க்கையவே உன்னால ஒழுங்கா வாழ முடியல. நீதான் வந்து எங்களை நல்லா வாழ வைக்க போறியா? ஒரு மோசமான வார்த்தைங்கிறது 1000 சவுக்கடிக்கு சமம். ஒரே வார்த்தையில பிரிஞ்சு போன எத்தனையோ உறவுகளை எனக்கு தெரியும். இந்த உலகத்திலேயே பயங்கரமான ஆயுதம் ஒவ்வொரு மனுஷனோட நாக்குதான். அவங்கள அப்படி வார்த்தையால அடிச்சு கொன்னுட்டு இங்க உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. நீ இங்க அழுதுகிட்டு இருக்கிறத விட போய் உன்னோட வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க கிட்ட போய் அழு. நீ கண்ணீர் விட்டு வருத்தப்படுறத அவங்களுக்கு புரியவை. அவங்க கிட்ட கௌரவம் பாத்துக்கிட்டு இங்க நீ தனியா உட்கார்ந்துகிட்டு அழுதுட்டு இருக்கிறதுனால எதுவும் ஆக போறதில்ல. ஏற்கனவே ஒரு தப்பு பண்ணிட்டு அது சரி பண்ண முடியாம இருக்கிற. இப்போ அதை விட பெரிய தப்பு பண்ணி வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிக்காத.
இந்த கரையும் இல்லாம அந்த கரையும் இல்லாம நட்டாத்துல நிக்காம போ. கண்ணு, நீங்க உள்ள போய் பேசினு இருங்க, நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வரேன். சரி போங்க. டேய் பாண்டி, காசு குடுறா. ஏன் கண்ணு? என்ன கண்ணு வெறுங்கைய வீசின்னு வந்துக்கிற? உன் துணிமணி போட்டி படிக்கலாம் ஒண்ணு எடுத்துன்னு வரலையா? அத்தை, அது வந்து மாத்து துணி கூட எடுத்தாரலையா? சரி, அதை விடு. டே பாண்டிய, நீ உடனே போய் மலரோட துணிமணி எல்லாம் எடுத்தா போ. அத்தை. என்ன கண்ணு? அத்தை, நீங்க 3 பேரும் உங்க துணிமணி எல்லாம் எடுத்துக்கோங்க. இன்னத்துக்கு? நான் பேசுனது தப்புதான். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சு அங்க வரணும். அத்தை, என்ன அத்தை? அப்போ நீ நிரந்தரமா நம்ம வீட்டுக்கு வரலையா கண்ணு? நாம எல்லாரும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும்னு தான் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இப்ப எதுக்கு அந்த வீட்டுக்கு முன்னாடி எரியற? நீ கைய வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? யார் போட்டான்னு தெரியவா போகுது? கை கால வச்சுக்கிட்டு சும்மா இரு. நீ வேற. மா, அது நான் அந்த பக்கம் தான் வீசினேன். அது காத்துல இந்த பக்கம் விழுந்துருச்சு. நான் கூட அந்த பக்கம் தான் அடிச்சேன். காத்துல வந்து உங்க மூஞ்சி மேல விழுந்துருச்சு. மாப்பிள, திண்ணைய கழுவி விட்டுருக்கேன் மாப்பிள. காஞ்ச உடனே நானே போயிடுறேங்க. அங்கிள், அண்ணன். ஏய், யாரா உனக்கு அண்ணன்? இப்பதான் இங்க வந்த? அண்ணன். ஏய், மறுபடியும் அண்ணன் நொண்ண அடிச்சு பல்லுகள் எல்லாம் பேத்துருவோம் பாத்துக்க. உங்க அப்பா 10 லட்சத்தை வாங்கி ஏமாத்திட்டு மண்டைய போட்டுட்டான். நீயும் உங்க அம்மாவும் சேர்ந்து அந்த பணத்தை முழுங்கினதும் இல்லாம எங்களை போலீஸ் ஸ்டேஷன்ல அடி வாங்க வச்சு அசிங்கப்படுத்தி விட்டீங்க. அன்னைக்கே உன்னை அடிச்சு காலி பண்ணிருக்கோம். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டா இங்க வந்த? அங்கிள் கிட்ட மட்டும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போயிடுறேன் அங்கிள். ஏய், நான் சொல்லிட்டே இருக்கேன் அங்கிள். கையடிங்க. ஏங்க, காசு கொடுத்தது அவரு. இவன் குடும்பத்தோட சேர்த்து அவரை ஏமாத்தினதுக்கு நீங்க எதுக்கு இப்படி குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. மா, பேக்க கொடுமா. நாங்க புடிங்க, கிளம்புங்க. அங்கிள். சொல்லுப்பா, என்ன வேணும்? அங்கிள், ஒரு பெரிய உதவி பண்ணணும். உங்களால தான் அதை பண்ண முடியும். உதவியா? நானா? நீ அட்ரஸ் மாதிரி வந்துட்ட. அங்கிள், அடுத்தவங்களை நம்பி நம்பி என் கையில இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் தான் இப்ப நடுத்தெருவுல நிக்கிறேன். என்கிட்ட உதவி செய்யற அளவுக்கு ஒத்த பைசா கூட இல்லப்பா. நீ போலாம். அதான் உன்னை போக சொல்றாருல, நீ போப்பா. உன்கிட்ட பேசுற மன நிலைமையில இங்க யாரும் இல்ல. அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். தம்பி, இப்ப என்னதான் வேணும் உனக்கு? அம்மா உடம்புக்கு முடியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. ரொம்ப சீரியஸா இருக்காங்க அங்கிள். இல்ல அங்கிள், அம்மா என்கிட்ட கடைசியா சொன்ன விஷயம் இதுதான். எப்படியாவது இந்த காசை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கணும்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்க. அந்த வாக்க நான் காப்பாத்தணும் அங்கிள். அந்த பணம் வராதுன்னு தெரிஞ்சு நான் அப்பவே மனசளவுல தயாராயிட்டப்பா. நீ வளர்ற பையன், உனக்கு நிச்சயமா அந்த பணம் தேவைப்படும். நீயே வச்சுக்கப்பா. இல்ல அங்கிள், நாங்க இப்ப ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம்.
நானும் இப்ப நல்ல வேலையில இருக்கேன். இது உங்களுக்கு சேர வேண்டிய பணம். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அங்கிள். மார்க்கு, இன்னும் என்ன யோசிக்கிற? அந்த பணத்தை நம்ம மனோகரனை திருப்பி கொடுக்கறதா நினைச்சுக்கப்பா. வாங்கிக்கோ. டேய் நீலா, அந்த மனோகரனே இப்ப இல்லடா. இப்ப போய் எதுக்குடா அந்த பணம்? என்னதான் இருந்தாலும் அது உன்னோட பணம் தானே மார்க்கு. நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம். நிச்சயமா அது வீண் போகாது. அது உனக்கு தான் வந்து சேரும். வாங்கிக்க. ஆமா அங்கிள், இந்த பணத்தை நீங்க வாங்கினாதான் எங்களை மனுஷத்தை நான் நம்புவேன். அங்கிள், ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். சீதா, நாளைக்கு இந்த வீட்டுக்கு நடுவுல போட்டிருக்கிற கோட்டை நாம அழிக்க போறோம். ஒரு 50 லிட்டர் பினாயில் வாங்கிட்டு வந்து இந்த வீட்டை முழுசும் சுத்தமா கழுவி விடணும். அப்புறம் இந்த பெயிண்டர் கிட்ட சொல்லி மொத்த வீட்டையும் ஒயிட் வாஷ் பண்ணணும். அப்புறம் நம்ம வீட்டுல போகி கொண்டாடி 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா இந்த வீட்டுல பழசெல்லாம் கச கசன்னு கிடக்குது. அதெல்லாம் வெளியே தூக்கி போட்டு வீட்டை சுத்தம் பண்ணணும். எல்லாத்தையும் ஒளிச்சு கட்டிட்டு நம்ம வீட்டுக்கு ஜம்முன்னு ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும். சீதா, நம்ம 2 பேரும் வாழ்க்கைய புதுசா ஆரம்பிக்க போறோம். ஆமா, இந்த வீட்ல நம்ம 2 பேரும் மட்டும் ஓடி பிடிச்சு விளையாடி சந்தோஷமா இருக்கணும். ஐயோ, இந்த வீட்டை நம்பி அந்த வீட்டை வேற எழுதி கொடுத்து தொலைச்சிட்டனே. அந்த வீட்டுல தின்ன கூட கிடையாது. ஐயோ போச்சே. நாளைக்கு காலையில 11 மணிக்கு எல்லாரும் ரெடியா இருங்க. டேய், வீட்டு பத்திரம் ஒழுங்கா என் கைக்கு தேடி வரணும். புரிஞ்சதா? இல்ல செவிழு திரும்பிடும் பாத்துக்க. இந்நேரம் உங்க அப்பனுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பிய. இந்த பார், வந்து வாங்க வேண்டியதை வாங்கிட்டு அப்படியே திரும்பி பார்க்காம 2 பேரும் ஓடி போயிடணும். வாசித்த என்ன இவர் இப்படி பேசிட்டு போறாரு? அதான் எனக்கு ஒன்னும் புரியல. லம்பா இதை அடிச்சிருக்கும் போலயே. இருந்தாலும் இவரை நம்பி யாரு இவ்வளவு பணத்தை கொடுக்க போறாங்க? ஒருவேளை பேங்க்ல லோன் வந்திருக்குமோ? அட, அவன் ஊர்கா போட தானே லோன் தரான்னு சொன்னான். இவர் நம்மள வீட்டை விட்டு காலி பண்றதுக்கு தரேன்னு சொல்லலையே. அப்படி பார்த்தாலும் 10 லட்சம் தானே. என்ன நடந்திருக்கும்? இங்க பாருங்க. என்ன என்ன என்னன்னு கேக்குறேன். இப்ப என்ன எல்லாரையும் கழுத்து பிடிச்சு வெளியில தள்ளுவீங்களா? என்ன அடிச்சு துரத்துருவீங்களா? முடியுமா முடியுமா உங்களால? ரூல்ஸ் 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 இருக்கு. ஏய் கம்முனு கடை. இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி எங்களுக்கு எல்லாம் நீங்க நோட்டீஸ் கொடுக்கணும். தெரியும்ல, எங்களுக்கும் சட்டம் தெரியும். வீட்ல இருக்கிறவங்கள உங்க இஷ்டத்துக்கு வெளியில போக சொல்ல முடியாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன மாப்ள, நீங்க உடனே நம்ம வக்கீலுக்கு போன் போடுங்க. நேரா கோர்ட்டுக்கு போய் ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வர சொல்லுங்க. மேகலா, இங்க பாரு, நம்ம கவுன்சிலருக்கு போன் பண்ண உடனே வர சொல்லு. சீக்கிரம். என்னம்மா? வேற யாரு? உமா,
உங்க அப்பா வர சொல்லு, சீக்கிரமா வர சொல்லு. ரேவதி, நீ போய் உன் புருஷனை வர சொல்லு. ஏய், அந்த குண்டம்மா இருக்காளே என்ன அடிச்சவ, அவளையும் வர சொல்லு. டேய் ரவி, நீயும் வாடா. நீ என்ன அப்படியே சைலண்டா உட்கார்ந்திருக்க? ஏய் உமா, எல்லாரையும் வர சொல்லு. சொல்லுங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த ஆளு சும்மாவே விடக்கூடாது. அப்பா, என்னமா ஆச்சு? என்னமா? என்னமா? நீங்க ரத்தம் பாருங்க. ரத்தமா? ஐயோ, ஐயோ, தண்ணி கொண்டு வா. என்னாச்சுங்க? யாராவது ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சீக்கிரம். என்னம்மா? என்னம்மா ஆச்சு? ஹலோ ஆம்புலன்ஸ். அதை சரியா கவனிக்காம விட்டுருக்கீங்க. இப்ப வந்திருக்கிறது மேஜர் அட்டாக். உடனடியா ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா பெரிய ரிஸ்க் ஆயிடும். டாக்டர், ஆபரேஷன் பண்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கலாம்? என்ன சார், இப்பதானே சர்ஜரி உடனடியா பண்ணணும்னு சொன்னேன். இன்னைக்கு நாளைக்குள்ள பண்ணலன்னா அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், ஒன்னும் சொல்ல முடியாது. அவங்களோட பாடி கண்டிஷன் இப்ப ரொம்ப மோசமா இருக்கு. உடனடியா சர்ஜரி பண்ணிட்டு கையோட ஒரு பேஸ் மேக்கரும் பிக்ஸ் பண்ணி ஆகணும். உடனே ஆபரேஷனுக்கான மற்ற வேலைகளை பாருங்க. டாக்டர், மத்த வேலைனா நாங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு டாக்டர்? பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க தானே. எங்க டாக்டர் பணக்கட்டத்தை பத்தி சொல்றாரு. ஓ, அதுவா? டாக்டர், அப்ராக்சிமேட்டா எவ்வளோ ஆகும்? அத நீங்க ரிசப்ஷன்ல கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்ல டாக்டர், சும்மா ரஃபா சொன்னா போதும். என்ன, ஒரு 12 இருந்து 14 லட்சம் வரைக்கும் ஆகும். 12 லட்சமா? டாக்டர், அவ்வளவு ஆகுமா டாக்டர்? முடிஞ்ச வரைக்கும் அந்த பட்ஜெட்டுக்கு மேல போகாம பாத்துக்கலாம். டாக்டர், ஒருவேளை இந்த ஆபரேஷன் பண்ணாம விட்டா? எங்க என்ன பேசுறீங்க? என்னால எதுவும் சொல்ல முடியாது. எனி மூமெண்ட் என்ன வேணாலும் நடக்கலாம். திடீர்னு நாங்கெல்லாம் அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு எங்க டாக்டர் போறது? இந்த கண்டிஷன்ல என்ன வேணாலும் நடக்கலாம், பாத்துக்குங்க. காப்பாத்திடலாம். டாக்டர், அவ அதுக்கு அழுவல டாக்டர். ஆபரேஷன் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல டாக்டர். நீங்க வேற உடனே பண்ணணும்னு சொல்றீங்க. எங்களால இப்போதைக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது டாக்டர். இந்த மருந்து மாத்திரையிலேயே இந்த ஹார்ட்ல இருக்கிற அடப்பெல்லாம் எடுக்க முடியாதுங்களா? நீங்க படிச்சாலும் தானே. இது என்ன உங்க வீட்டு சிங்கில இருக்கிற அடைப்பா? இவங்க ஆல்ரெடி ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்காங்க. மாஸ்க் கலட்டுனாலே உயிர் போயிடும். நீங்க என்னமோ மருந்து மாத்திரை சரி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? டாக்டர், நாங்க வேணா அம்மாவை ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போயிடுறோம். நான் ஒன்னும் இங்கேயே தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லல. அவங்க இப்ப இருக்கிற நிலைமையில மூவ் பண்றதுக்கு என்னால ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. நீங்க வேணா உங்க ஓன் ரிஸ்க்ல கூட்டிட்டு போலாம். சரி டாக்டர், கொண்டுட்டும் போக கூடாதுன்றீங்க. எங்க கிட்ட பணமும் இல்ல. இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க டாக்டர்? சுகனேஸ்வரர் கோயில் ட்ரஸ்டுக்கு நான் ஒரு லெட்டர் ஒன்னு தரேன். அவங்க இந்த மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் தராங்க. நீங்க போய் அவங்கள பாருங்க. அவங்க அந்த கோயில் ட்ரஸ்ட்ல இருந்து டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கு பே பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்காங்க. சரி, நான் லெட்டர் தரேன். நீங்க உடனே போய் அவங்கள பாருங்க. நீ சுயநினைவோட தான் பேசுறியா? மேகலா என்னைக்கு அந்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்தாலோ அன்னையில இருந்து உன்னையும் சீதாவையும் அவ பண்ண டார்ச்சர் கொஞ்சமா நெஞ்சமா? இப்ப வரைக்கும் நீங்க 2 பேரும் உருப்படாம நாசமா போகணும்னு தான் அந்த அம்மா நினைக்குது.
டேய் இப்பேற்பட்ட பொம்பளைக்கு போய் கையில இருக்கிற அத்தனை பணத்தையும் ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டணுங்கிற கொஞ்சமாவது அறிவு இருக்காப்பா உனக்கு? அது உனக்கு எதிரிமா இருக்கு. டேய் உசுருல எது நீலா நல்ல உசுறு கெட்ட உசுறு, வேண்டிய உசுறு வேண்டாத உசுறு, எதிரி உசுறு நட்பு உசுறு, உசுருன்றதெல்லாம் ஒண்ணுதானே? அதெல்லாம் சரிதான்பா. ஆனா நீ எதுக்காக அந்த அம்மாவுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, டெய்லி வைத்தியம் பண்ண செலவு காசு இல்லாம நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் போய் நம்ம காப்பாற்ற முடியுமா என்ன? அது நம்ம வேலையும் இல்லமா இருக்கு. இல்ல நம்ம கூடவே இத்தனை நாளா வாழ்ந்த ஒரு உசுறு நம்ம கண்ணு முன்னாலேயே போகும்போது கையில பணத்தை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்க மனசு இடம் கொடுக்கலடா. என்னமா இருக்கு இப்படி பேசுற? இது உன் மானத்தை காப்பாத்த போற பணம். அதை வச்சுதான் அவங்கள வீட்டை விட்டு துரத்தணும்னு நினைச்சேன். அது புரியாம இப்ப எப்படி பேசுற? மார்க்கே, அந்த அம்மாவுக்கு செலவு பண்ண ஒரு நல்ல காரணம் கூட இல்லையே. அது உன் கூட அனுசரிச்சு போயிருந்தா கூட பரவாயில்ல. அது உன் வீட்லயே உக்காந்துக்கிட்டு உனக்கே குழி பறிச்ச தப்பான பொம்பளை மார்க்கு. எனக்கு என்னமோ இன்னைக்கு அதை பார்த்தா என்னையும் சீதா மாதிரி, அதுவும் பிள்ளைங்களால கைவிடப்பட்ட ஒரு அனாதை மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. சீதா, நீயாவது அவனுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் எடுத்து சொல்லுமா, கேக்குறானா பாப்போம். நான் என்னென்ன சொல்றது? அவர் இத சொல்லலனா நானே அதைத்தான் சொல்லியிருப்பேன். என்ன சீதா, நீ அவன மாதிரியே பேசுற? ஆமாண்ண, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் அலைஞ்ச அலைச்சலும் தவிப்பும் வேதனையும் எனக்கு தண்ணி தெரியும். யார் யார் கைய காலையோ பிடிச்சு கழுத்துல இருக்கிற தாலி சங்கிலிய விக்கிற அளவுக்கு போனேன். நாம பரவாயில்லண்ண, நம்ம கிட்ட விக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு. அவருக்காக கூட இருந்து ஓடி ஆடி ஏதாவது ஒரு வேலை செய்ய நான் ஒருத்தி இருந்தேன். ஆனா அந்த அம்மாவுக்கு எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்குது. பாவம், அத பொழைக்க வைக்கணும்னு நினைக்க ஒருத்தரும் இல்லைண்ண. ஆமா, உங்க ரெண்டு பேருக்கு மூளைகில குழம்பி போயிடுச்சா? டேய், அது விரோதியோ எதிரியோ துரோகியோ ஒரு உசுறு போறத வேடிக்கை பார்த்துட்டு ஒருவேளை நாங்க தான் இந்த பணத்தை கொடுக்கறோம்னு தெரிஞ்சா அவங்க ஏத்துக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பணத்தை நாங்க தான் கட்டணும்னு நீங்க சொல்ல வேண்டாம் டாக்டர். உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை இருக்கும்போது அசால்ட்டா இவ்வளவு பணத்தை தூக்கி கொடுக்குறீங்களே, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு வேற சொல்றீங்க. என்னால உங்களை புரிஞ்சிக்கவே முடியல சார். டாக்டர், 35 வருஷமா இவனோட இருக்கேன். என்னாலே இவனை புரிஞ்சுக்க முடியல. இவன் குடும்பத்துக்கும் இவன் புள்ள இவன் சம்பந்திக்கும் பெரிய சண்டையே நடந்துட்டு இருக்கு டாக்டர். இவனே 1008 கஷ்டத்துல இருந்துகிட்டு அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னதும் பணத்தை தூக்கிட்டு வந்து நீட்டுறான். இந்த பணத்தை நான் என்னன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுக்கறது? ஏதோ ஒரு கோவில் ட்ரஸ்டோ இல்ல அசோசியேஷனோ இல்ல என்ஜிஓவோ ஏதோ ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து கட்டினாங்கன்னு சொல்லிருங்க சார். தயவு செஞ்சு எங்க பேர் அவங்களுக்கு தெரிய வேண்டாம் சார். சார் அம்மா பொறுமையா இருமா. தள்ளுடி என் சாமிய. நான் ஒரு தடவை கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். என்ன மாப்பிள்ள திரும்பி பாக்குறீங்க? என்ன தேடுறீங்க? டாக்டர் எதுவும் கூப்பிடணுமா? நீங்க தான் மாப்பிள்ள என் சாமி. ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள. அத்தை, இப்ப ஏன் ஸ்ட்ரெயின் பண்றீங்க? ரிலாக்ஸ் ஆகுங்க ப்ளீஸ். சாமி, யாரு சாமி இந்த காலத்துல ஒரு மாமியாருக்காக இவ்ளோ செலவு பண்ணுவாங்க? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல சாமி. நான் கூட நீங்க என்ன கை விட்டுருவீங்களோன்னு உங்களை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் மாப்பிள்ள. அந்த பாவத்துக்கு நான் என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க காலடியிலேயே கிடப்பேன் சாமி. நான் கொஞ்சம் கோவக்காரன் தான் அத்தை. கணக்கு வழக்கெல்லாம் பாக்குறவன் தான். ஏன்னா அனாவசியமா செலவு பண்ண மாட்டேன்.
ஆனா அவசியம்னு வரும்போது கணக்கு பார்க்காம எடுத்து கொடுத்துருவோம் அத்தை. ஒரு உசுரை காப்பாத்துறதுக்கு உதவாத காசு எதுக்கு அத்தை? சரி மேல பாத்துக்க, நான் போய் டாக்டர் பார்த்து வரேன். பாரு, என் மாப்பிளைய பாரு, எப்படி போறாரு பாரு. என் குலசாமிய பாரு. இந்த பாரு, என்னை இப்பவே நீ வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் போய் நான் திரும்பி வரமாட்டேன்னு நினைச்ச அத்தனை பேர்கிட்டையும் என் மாப்பிளைய பாருங்க, அவரை யாருன்னு நினைச்சீங்கன்னு எல்லார்கிட்டையும் நான் சத்தம் போட்டு பேசணும். எல்லாம் மெதுவா சொல்லிக்கலாம். நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம அமைதியா இருமா. 1 ரூபாவா 2 ரூபாவா 12 லட்சம் எப்படி மேகலா? அதாம்மா எனக்கும் தெரியல. இந்த மாதிரி எப்பயாச்சும் அதிசயம் நடக்கும்போது அதை அனுபவிக்கணும். ஆராயாத. கடவுள் இருக்கான். மிஸ்டர் மார்கண்டேன் சார், என்ன பாக்குறீங்க? அப்படியே நான் போய் சேர்ந்துருவேன்னு நினைச்சீங்கல்ல? யமங்கிட்ட சண்டை போட்டு என் மாப்பிள்ள சிங் என்னை எப்படி தூக்கிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா? என்னமோ என் மாப்பிள்ள கணக்கு பாக்குறவன், கஞ்ச பையன், கல்லுல நார் உரிக்கிறவன், மணல்ல கயிறா திரிக்கிறவனெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாத்தீங்களா, ஹாஸ்பிட்டல்ல 10 லட்சம் ரூபாய் அப்படியே விட்டெறிஞ்சு மாமியார் எப்படி கூட்டிட்டு வந்துட்டாரு பாத்தீங்களா? ஆண்டவன் எப்பவும் நல்லவங்களை சோதிச்சுக்கிட்டே தான் இருப்பான். ஆனா கைவிடவே மாட்டான். கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். ஆனா கடைசி நேரத்துல உங்களெல்லாம் கை விட்டுருவான். ஆமாமா, கரெக்ட் தான். ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இனி இந்த கிழவி வாய் மூடிட்டு இருக்கணும் மட்டும் நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ள பேஜர் வச்சிருக்கு. பேஜர் பேஜர் அது பேஜர் இல்லம்மா, பேஸ் மேக்கர். அதான், அது வந்து இங்கிலீஷ் எனக்கு கொஞ்சம் கஷ்டம், அதனாலதான் அது பேஜர் இல்ல பேஸ். டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னும் 15 வருஷத்துக்கு என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதான். இந்த 15 வருஷத்துல உங்க எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு தான் நான் கடைசியா வருவேன். இந்த கேள்வி போய் சேர்ந்துரும்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த ஆண்டவன் என்ன கைவிடாம என்ன காப்பாத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாரு. இனிமே நான் எங்கேயுமே போக மாட்டேன். இங்கேயே இங்கேயே தான் இருப்பேன். இங்க என்ன என்ன கிடையாது. உள்ள 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 உங்க 2 பேரையும் ஒரு கை பாக்கிறதுக்கு தான் திரும்ப வந்திருக்கேன். சாவித்ரி 2.0 இனிமேதான் பார்க்க போறீங்க. என்னன்னு சொல்லுங்க. இங்கே இப்ப நீ வரப்போறியா இல்லையா? அதெல்லாம் வர முடியாது. மாமா நீங்க என்ன மாமா விஷயம் மாமா சொல்லுங்க. ஏதாவது பிரச்சனையா மாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மூத்தவ பெரிய மனுஷி ஆயிட்டா. ஐயோ, ஏய், இப்ப எதுக்கு ஐயோங்கிற? புள்ள பெரிய மனுஷி ஆயிட்டா, இந்த நேரத்துல ஒரு அம்மா கூட இருக்க தேவையில்லையா? அக்கா உடனே வீட்டு கிளம்பு. ஏய், எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, முதல்ல கிளம்பி போ. இருங்க இருங்க, கிளம்புறேன் கிளம்புறேன். போன் எடுக்கலன்னா வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சு விட்டுருக்கலாம்ல. ஏய், கோபத்தை கிளப்பாம ஒழுங்கு மரியாதை கிளம்பிரு.
சரிங்க, வந்தது வந்துட்டீங்க. அப்படியே சடங்குக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போனா நல்லதானே இருக்கும். அதானே பார்த்தேன். ஏய், அதெல்லாம் முறையா செய்ய தேவையில்லையா? தேங்காய் பூ பழம்னு எதையுமே வாங்கிட்டு வரலாம். என்னங்க நீங்க நம்ம குடும்பத்துக்கு செய்யறதுக்கு எதுக்கு அதெல்லாம்? வாங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் அழைச்சிடலாம். வாங்க. ஏய், வணக்கம் மாமா. ரேவதி உங்களுக்கு பண்ணதை பத்தி நான் எதுவும் பேச வரல. உங்க பேத்தி பெரிய மனுஷி ஆயிருக்கா. இந்த வாரத்துல ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்களும் அத்தையும் வந்து கண்டிப்பா அவளை ஆசீர்வாதம் பண்ணும் மாமா. அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை. என்னதான் குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபம் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல கலந்துக்கிட்டா தானே பழசெல்லாம் மறந்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். தப்பாருப்பா, சும்மா வாய் வார்த்தைக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்புறம் விசேஷத்துக்கு வராம இருக்கிறதுக்கு பதிலா நான் இப்பவே சொல்லிடுறேன், என்னால வர முடியாது. அப்பா, என்னப்பா அது? ஏன் கூட தான் உங்களுக்கு சண்டை? அதுக்கு என் புள்ள என்ன பண்ணுச்சு பாவம்? உன்ன மாதிரி ஒருத்திய ஏண்டா பெத்துன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பார், என் வாயில இருந்து வேற ஏதாவது வார்த்தை வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து கிளம்பிடு. உன் வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடக்குது, அதுக்கு நீ யார வேணாலும் அழைச்சிட்டு போய் கொண்டாடிக்க. என்ன விட்டுரு, நான் வர்றதா இல்ல. அட பாவி மனுஷா, பெருசா சீர் வரும்னு நினைச்சா இப்படி பொசுக்குன்னு வரலன்னு சொல்லிட்டாரே. இப்ப என்ன பண்றது? ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? அதான் நாங்க வரலன்னு சொல்லிட்டோம்ல, எதுக்கு திரும்ப திரும்ப காலங்காத்தாலே வந்து நிக்கிற? சீதா, இவங்கள போ சொல்லு. தாத்தா, தாத்தா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா. நான் கூட அவகிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன், வேணா தாத்தா வர மாட்டாரு. ஆனா அவதான் ரொம்ப அடப்பிடிச்சு தாத்தா எப்படி வராம போயிடுவாரு, நான் போய் கூட்டிட்டு வரேன்னு வந்துட்டா. நான் என்ன பண்றது? அறிவு இருக்காடி உனக்கு? இந்த மாதிரி சமயத்துல யாராவது தண்ணி ஊத்தாம புள்ளைய வெளியில கூட்டிட்டு போவாங்களா? உன்னோட பேராசைக்கும் சுயநலத்துக்கும் ஒரு அளவே இல்லையா? புள்ளைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா என்னடி பண்ணுவ? அவ்வளவு அக்கறை இருக்கிறவங்க நேத்து நான் ஒழுங்கா கூப்பிட்ட போய் வரேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? என்னங்க நீங்க, நீங்களாவது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன எதுவும் கேட்காதீங்க மாமா. அவ என்னைக்கு என் பேச்ச கேட்டிருக்கா? அவளை மீறி நான் என்ன செய்ய முடியும்? எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு 3வது நாள். தண்ணி ஊத்தாம புள்ளைய வெளியில கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. சரி, வந்தது வந்துட்டேன். இங்க இருந்து அப்படியே அனுப்ப முடியாது. ஆமா, இப்ப என்னமா செய்யறது? தண்ணி ஊத்தணும்டா. வாங்க வாங்க. அம்மா வாமா.
இந்தாம்மா. குண்டாத என்னடா அது 11 ரூபா தர புடி. ஏய் என்ன விளையாடுறியா? அதான் ஏற்கனவே 5 பவுன் சங்கிலியை போட்டுன்னு கேட்டிருக்கல. அது விசேஷத்துக்கு சபையில தரத்துக்குடா. இப்ப தண்ணி ஊத்துனதுக்கு ஒரு மாமங்கார வேற 11 ரூபா கொடுத்தா நல்லவா இருக்கும். அது கௌரவமா சொல்லு. ஏய் இப்ப என்ன பண்ண சொல்ற? சும்மா ஒரு 2000 ரூபா குடுறா. 2000மா? 2000 ரூபாய் 2000 ரூபாய் 2000 தான் குடுடா. குடுறா. குடு குடு. இருடி இவ வேற. பாக்காதீங்க, கொடுங்க கொடுங்கண்ணா. வாங்க வாங்க. கொடுங்க. இந்தாம்மா. தேங்க்ஸ் மாமா. இருக்கட்டும். வா வா. அடுத்து நம்ம ரவி மாமா இருக்காரு. டேய் வாடா இங்க. வாடா வாங்க. ஒண்ணு நில்லுங்க 2 பேரும். போய் விடு போ. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா. அப்பா பர்ஸ் எடுங்க. இந்தாம்மா. வாங்கி குடுறா. மாப்பிள என்னையா பாக்குற? இதுல எல்லாம் மான ரோஷம் பார்க்க கூடாது. என்னமோ புதுசா வாங்குற மாதிரி யோசிக்கிற. நீ இத்தனை வருஷமா வழக்கமா வாங்குறது தானே. கொஞ்சம் இரு. இந்தா. தேங்க்ஸ் மாமா. இங்க பாரு தங்கம், மாமா கிட்ட இப்ப இவ்வளவுதான் இருக்கு. ஆனா உன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு மாமா பெருசா செய்வேன். ஓகே? பெருசானா இதே 100 ரூபாய ஒத்த ரூபாவா கொடுப்பியா? ஐயோ, இதெல்லாம் என்னைக்கு உருப்பட போதோ. கொஞ்சம் சொன்ன மாதிரி செஞ்சிடுறா. அங்க வந்து சபையில நான் அசிங்கப்படுத்தாம பாத்துக்கோடா. ஏய் உமா, எடுத்த காசு உள்ள வைக்க கூடாது. கொடுத்துரு. பரவாயில்ல. குடு குடு. தேங்க்ஸ் அத்தை. ஏய் தாத்தா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. ஓடு ஓடு ஓடு. ஏய் ரவி மாமா. யாருப்பா? யார் வேணும்? அண்ணா என்ன தெரியலையாண்ணா? தெரியல. ராஜண்ணா. என்ன? என்னண்ணா? தெரியலடா. யார் நீ? நான் ரவியோட 8வது கிளாஸ்மேட்ண்ணா. குமாரு, கொய்யா தோப்பு குமாரு. ஹேய் முட்டைக்கண்ணு குமாரு. அட எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேண்ணா. என்ன வேலை பாக்குற? கான்ட்ராக்டர்ண்ணா. கான்ட்ராக்டரா? அடேங்கப்பா, பில்டிங் கான்ட்ராக்டரா? பெயிண்ட் அடிக்கிற கான்ட்ராக்டர்ண்ணா. பெயிண்டா? சரி, என்ன இந்த பக்கம் திடீர்னு? அது ஒண்ணு இல்லண்ணே, நம்ம ரவி வேலை வேணும்னு கேட்டான். அதான். ரவி வேலை வேணும்னு உன்ன கேட்டானா? ஆமாண்ணே. வாடா. வாமா. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். சரி போலாமா? போலாம். ரவி என்னடா இவன்? நீ ஏதோ வேலை வேணும்னு கேட்டான்றான். ஆமாண்ண, பெயிண்டிங் வேலை. என்னடா அதெல்லாம்? ஏதோ அவங்களோட போன சமையல் வேலை செஞ்சேன்னா இப்ப என்னமோ பெயிண்டிங் வேலை போறன்ற. இருக்கிறவனுக்கு ஒரு வேலை, இல்லாதவனுக்கு பல வேலை. ஏதாவது ஒரு வேலை செஞ்சாகணும்ல. ஆமாமா, சூப்பர் மார்க்கெட்ல கல்லால உட்கார்ந்து காசை வாங்கி போடுறதை விட இது ரொம்ப பெரிய கௌரவமான வேலை பாருங்க. என்ன ரவி, உன் பொண்டாடி இப்படி கலாயுது? வீட்டுல இருந்தா பிரச்சனையாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹலோ, அதோ வரனே. அப்படியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரவி ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். போயிட்டு வா. என்னடா சொல்ற? மெய்யாலுமா? அப்பா, அப்பா வாங்கப்பா. என்னம்மா, வீட்ல ஏதாவது ஒயிட் வாஷ் பண்ண போறீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா. நேத்து வரைக்கும் சமையல்காரனா இருந்த உங்க மாப்பிள்ளைக்கு
இன்னில இருந்து பெயிண்டரா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குப்பா. நல்ல விஷயம் தானே. அடிக்கிட்டோம். ஏதோ 4 வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு 4 காசு சம்பாதிச்சா சரிதான். மாப்பிள, கையில தூங்கிக்கிட்டு பெயிண்ட் அடிக்கும் போது பார்த்து ஜாகிரதையா அடியா, மல்லாக்க கவுந்து தொலைச்சிடாத. ஏற்கனவே ஒரு மஞ்ச கைத்துல கவுந்துட்டேன் மாமா. இனி எந்த காலத்திலையும் நான் கவுந்துட மாட்டேன். சாரி சார், ஏதோ தெரியாம பண்ணிட்டான் சார். அறிவில்லையா? இப்படி மேலையும் கீழையும் கொட்டி வேலை பார்த்துட்டு இருக்க. நீ உண்மையிலே பெயிண்டர் தானா இல்ல கார்ப்பரேஷன்ல சுண்ணாம்பு அடிக்கிறவனா? இப்போ க்ளீன் பண்ண சொல்லிடுறேன் மேடம். டேய் என்னடா சும்மா நிக்கிற, தொச்சு விடுறா. டேய் அவன் எங்க துடைக்கிறான்னு பாருடா. டேய் அங்க தொடி சொன்னா இங்க தொடச்சு நிக்கிற, அங்க போய் தொடறா. சார் போச்சு சார். உங்களுக்கு எவன்டா வேலை கொடுத்தது? ஐயா தான் மேடம். உங்ககிட்ட என்ன சொல்லி கான்ட்ராக்ட் கொடுத்த? எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னனோ அதுக்கெல்லாம் பண்ண மாட்டேன் சார், பாத்துக்கிறேன்னு தலையை ஆட்டிட்டு இப்ப என்னன்னா மொத்தமா பண்ணி வச்சிருக்க. யார் இவன்? இவனை பார்த்தா பெயிண்டர் வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே. இல்ல மேடம், அவன் வேலைக்கு புதுசு மேடம். வேலைக்கு புதுசா? இப்ப சொல்லாத. நல்லா வேலை தெரிஞ்ச 4 பேரை கூட்டிட்டு வான்னு தானே சொன்னேன். வேலை தெரியாதவனை கூட்டிட்டு வந்து என் வீட்டை நாசம் பண்ணிட்டியடா. என் பொண்ணு முகத்தை பாடுறா. இவ்ளோ சொல்றேன், ஆனா அவனை பாரு, ட்ரம்முக்குள்ள இருந்து வெளியில தூக்கி வச்ச கான்ட்ராக்டர் நேசமணி மாதிரி நிக்கிறான். ஹலோ, நான் திட்டுறது உனக்கு சிரிப்பா இருக்கா? என் பொண்ணு சொல்றத பார்த்தா உனக்கு சிரிப்பு வருதா? சிரிப்பு வருதா? இவ்ளோ திட்டியும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசுறான பாரு. டேய் வாயை திறந்து சாரின்னு ஒரு வார்த்தை சொல்லடா. ஓ, அவ்ளோ திமிரா உனக்கு? அவ இப்ப சாரி கேக்கல. அவனை மட்டும் இல்ல, உங்க எல்லாருமே மொத்தமா மூட்டை கட்டி அனுப்பிடுவேன். மச்சான் சாரி கேளுடா, இதுல என்னடா இருக்கு? கேளு மச்சான். என்னடா சொல்லிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. வாட்ச்மேன் அம்மா, கேட்ட க்ளோஸ் பண்ணுங்க. சரிங்கம்மா. ஐயோ, உன்ன மாதிரி சில ஆளுங்க எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இதே இந்த இடத்துல எனக்கு பதிலா வாட்ட சாட்டமா மீசை முறுக்கிட்டு ஒரு ஆம்பளை இருந்திருந்தா குனிஞ்சு நின்னு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருப்ப. அதே ஒரு பொம்பளைன்னதும் அவ்வளவு இலக்காரமா போச்சுல. போயும் ஒரு பொம்பளை கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு பெரிய இவனாட்டும் ஒரு நினைப்பு. பொம்பளை கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறது கௌரவ குறைச்சல் இல்லல. ஆனா பொம்பளை கிட்ட மன்னிப்பு கேட்டா மட்டும் மானம் போயிருமா? ராஸ்கல், செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்காம இங்க இருந்து ஒரு பைய கூட வெளியே போக முடியாது. ஐயோ மேடம், ஒரு சாரி என்ன மேடம், 100 சாரி கேக்குறேன் மேடம். சாரி 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 மேடம். மச்சான் நீ தாண்டா சாரி கேட்கணுமா? கேட்டுறா, பெரிய இடம்டா, ப்ளீஸ் மச்சான். அப்பா பல மாப்பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தினாரு. எனக்கு எவனை பார்த்தோம் எந்த இன்ட்ரெஸ்டும் வரல. அம்மா தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா இருந்தாங்க. போன வருஷம் அவங்களும் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்னடா இதே முரளி மாதிரி பாக்குற? என்னால தானே. டேய், நீ ஒன்னும் அந்த அளவுக்கு சீன் கிடையாது. பொண்ணுங்க எல்லாரும் ஸ்கூல் காலேஜ்ல இருந்த மாதிரியே வாழ்க்கை முழுசும் இருப்பாங்கன்னு நினைச்சியா? சாரி பிரியா. ஒரு தடவை பெயிண்ட் கொட்டினதுக்கு எவ்வளவு தடவை சாரி கேப்ப? அதுக்கு இல்ல பிரியா, நீ என்ன நேசிச்சது எனக்கு நல்லா தெரிஞ்சும் நீ எப்படி இருக்க, என்ன பண்றன்னு நான் யோசிக்காமே விட்டுட்டேன். அதான். சரி பரவாயில்ல விடு. காஃபி ஆறுது, குடி குடி. உடம்பு பாத்துக்கப்பா. சார், நெஞ்சு வலிக்குதான். சொல்லுங்க, என்ன பண்ணுது?
சார் நெஞ்சி என்னன்னு தெரியல, திடீர்னு பெயின் வந்துருச்சு சார். படபடப்பா இருக்கு சார். பயப்படாதீங்க, உட்காருங்க. ஒண்ணும் இல்ல, நான் பாக்குறேன். உட்காருங்க, உட்காருங்க. வாடா, சொல்லாம எங்க போன? போன் அடிச்சு எடுக்கவே இல்ல. எப்படா? கவனிக்கலடா. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? 5-6 தடவை போன் அடிச்சு எடுக்கல, உடனே பயந்துட்டேன் தெரியுமா? டேய், இதுல பயப்படுறதுக்கு என்னடா இருக்கு? என்னங்க சீதா, இவ்ளோ நேரம் எங்க காணாம போயிட்டீங்க? போனை ஏன் எடுக்கல? அது சைலண்ட்ல இருந்தது, அதான் கவனிக்காம விட்டுட்டேன். உண்மையை சொல்லுங்க, என்ன ஆச்சு? எங்க போயிட்டு வரீங்க? அடா ஒண்ணும் இல்ல சீதா, அந்த விறக பாரு, பச்சை கொடுத்துட்டான் பாரு, அதான் கண்ணெரிச்சல் தாங்க முடியல. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெளியே இருந்துட்டு வந்தேன். அது எப்படி? எங்களுக்கெல்லாம் கண் எரியாம உங்களுக்கு மட்டும் கண்ணெரிச்சல் வந்துடுச்சு? நீங்க போய் ஒரு ஓரமா உட்காருங்க, எல்லா வேலைகளையும் நாங்க பாத்துக்கிறோம். ஏய், அதெல்லாம் பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல சீதா, நீ சும்மா இரு. மார்க்கே, பிள்ளைங்க மேல இருக்கிற கோவத்துல நீ இப்படி ஓடிட்டு இருக்கிற. மனுஷன் புத்தி ஒண்ணா வேகமா ஓடலாம், அதுக்கு வயசு உடம்பும் ஒத்துழைக்கணும்ல. ஏண்டா, ஒரு 10 நிமிஷம் வெளியே போயிட்டு வந்ததுக்கு இவ்வளவு பிரச்சனையா? நீங்க ஏன் கோவப்படுறீங்க? உங்க மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றோம். ஏய் சீதா, ஒண்ணு இல்ல சீதா, அதை நான் பாத்துக்கிறேன். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம். நான் என்னடா கலக்குனேன்? இந்தா குடி. இத வச்சு நான் என்னடா பண்ண போறேன்? ஏதோ போர் அடிக்குதுன்னு உங்க கூட வந்து வேலை பார்த்தேன். இந்த பணம் உங்ககிட்டயே இருக்கட்டும். டேய், ஒரு பகல ராத்திரியே வேலை பார்த்திருக்க, வாங்கிக்கடா. இந்தா டேய், வாங்கிக்கடா. இந்தா புடி. டேய் புடிடா, நீலா புடி, வச்சுக்கடா நீலா. வயசான காலத்துல ஒரு நல்ல நண்பனுக்கு இணையா எதுவுமே இருக்க முடியாதுன்னு நீ உணர்ந்துட்டமா இருக்கு. டேய், நானும் அதே தாண்டா சொல்லுவேன். டேய், என்னதான் எங்களுக்கு 4 பிள்ளைங்க இருந்தாலும் எங்களுக்கு ஒண்ணுன்னா நீ தானடா ஓடி வந்து செஞ்ச. டேய், ஃப்ரெண்டுன்னு பேசிக்கிட்டு அவளை விட்டுறாத. டேய், நான் பேசுறப்ப நானும் சொல்றது நான் மட்டும் கிடையாது, அது எப்பவும் நானும் சீதாவும் சேர்ந்துதான். டேய், நான் எப்படிடா எனக்கே நன்றி சொல்லிக்க முடியும்? உங்க அக்கா ஒன்னா தானே கூப்பிடுது, நீ போயிட்டு வா. நாங்க தான் குப்பமாச்சே. வாய மூடு. நீ சொல்லு கண்ணு. அத்தை, நான் வீட்டை விட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்ல நடக்கிற முதல் ஃபங்க்ஷன் இது. நீங்க எல்லாரும் வந்தா போலான்னு இருக்கேன், இல்லனா நானும் போக மாட்டேன். ஃபங்க்ஷன் எங்கம்மா வச்சுக்கிறாங்க? வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மண்டபத்துல. ஓஹோ. மலரு, நாங்க காலையில வர்றோமா? எப்பா? டேய் சும்மா டே. மா, நீ வேணா எங்களை விட்டு கொடுத்துருக்கலாம், ஆனா நாங்க எப்பவுமே உன்னை எங்கேயுமே விட்டு தர மாட்டோம்மா. நாங்க எல்லாரும் வர்றோமா? அவன் எதுவும் சொல்லாம இருக்கானே. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்குது? உனக்கு என்னைக்குதான் எங்களை பத்தி கவலை இருந்தது? ஏதாவது ஒன்னா மட்டும் வீட்டான வந்து நிப்பா. இது பாரு, இதெல்லாம் ரொம்ப தப்பு பண்ணரே. நீ முதல்ல கிளம்பிங்க. டேய் என்னடா? டேய் பாண்டியே, கண்ணு, 2 பக்கமும் வம்பு தும்பு இல்லாம சந்தோஷமா இருக்கும்போது எல்லாம் சரியா தான் கண்ணு இருக்கும். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வந்ததுக்கு அப்புறம் எந்த பக்கம் நிக்கணும்னு நீதான் கண்ணு முடிவு பண்ணிக்கணும். ஆமா மலரு, நீதான் முடிவு பண்ணணும்.
பிறந்த வீடா இல்ல பூந்த வீடான்னு. என்னையா மாப்பிள போவோமா? போலாம். பெருசா முறுக்கிட்டு இருந்த, இப்படி கேட்ட உடனே என் கார்ல வர ஒத்துக்கிட்ட. நான் எதுக்கு மாமா உங்க காலில் விழணும்? உங்க மக தான். எங்க நீங்க தனியா வராதீங்க. எங்க அப்பா மானம் போயிடும். அது மட்டும் இல்லாம ஏமானமும் போயிடும். அதனால தயவு செஞ்சு எங்க கூட வாங்கன்னு உங்க பொண்ணு கெஞ்சி கூத்தாடி கேட்டுட்டதால நான் வரேன். வேணான்னா சொல்லுங்க, நான் வேணா பஸ்ல வந்துடுறேன். இந்த வீம்புக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லையா? ஏமாமா 5 பவுண்ட்ல எங்க அக்கா பொண்ணுக்கு நான் சங்கிலி போட்டா சபையில எல்லாரும் முன்னாடியும் என் காலை தொட்டு கும்பிடுறதா சொல்லியிருக்கீங்க. நீங்க வேற மானஸ்தன், சொல்ல மாற மாட்டீங்கல்ல. 5 பவுன் ரெடியா இருக்கு. சபையில நான் போடுறேன். அதுக்கப்புறம் நீங்க எனக்கு பண்ண போற பாத பூஜை சம்பிரதாயம் அதெல்லாமே தனியா வச்சுக்கலாம். பா இப்படிதான்ப்பா அவர் ஏதாவது உளறிட்டு இருப்பாரு. நீங்க வாங்க போலாம். இல்லம்மா, அவரு கார்ல. அப்பா அவர் எப்படியாவது வந்து தொலையட்டும். பாய் மட்டும் தெருமோன வரைக்கும் நீளுதுல. நடந்து வரட்டும், இல்லனா சைக்கிள்ல வரட்டும், இல்லனா வராமையே போட்டும். நீங்க வாங்க, நம்ம போலாம். இந்த பாவி பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு இந்த மண்டபத்துல கால் எடுத்து வச்சீங்களே, இதை தவிர எனக்கு வேற என்ன வேணும்? நீங்க வந்தா மட்டும் போதும்னு இருந்தேன். நீங்க வரலனா இந்த ஃபங்க்ஷனை நிறுத்திட்டு இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலான்னு கூட இருந்தேன்ப்பா. ஆனா இப்படியே வந்துட்டீங்க. சீதா, விஷயத்தை அவகிட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? அதான் கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணியும் பணத்தை புரட்ட முடியல. இப்போதைக்கு எதுவும் சீர் செய்ய முடியாது. அப்புறமா பாத்துக்கலான்னு சொல்லிடு சீதா. அப்பா என்னப்பா எப்ப பார்த்தாலும் பணம் புரட்ட முடியலன்னா எப்படி? அப்புறம் எதுக்கு 2 பேரும் முதல் ஆளா இங்க வந்தீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு ராத்திரி முழுக்க நீங்க 2 பேரும் ஏதாவது முயற்சி பண்ணி பணத்தை ரெடி பண்ணிட்டு நாளைக்கு காலையில வந்தா போதும். நீங்க வர வரைக்கும் எதுவும் பண்ணாம வெயிட் பண்றேன்ப்பா. நான் சொல்லல. ஃபங்க்ஷன்ல அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க தாத்தா. சித்தப்பா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் போட்டிருக்காங்க. வாங்க சித்தப்பா, ஆடலாம். வாங்க வாங்க சித்தப்பா. நான் வரல போடா. டேய், அவன் தான் கூப்பிடுறான்ல, போய் ஆடுண்டா. மா டேய், இப்ப கூட என்ன பாக்குற? சித்தப்பா வாங்க சித்தப்பா வாங்க. டேய், நான் வரல போடா. போடா, போய் ஆடு. வாங்க 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 வாங்க. இல்ல கண்ணு, பஸ்ல வேற ஒரே கூட்டம். கையில பை வேற இருந்துச்சா, அதான் போன் எடுத்து பேசிக்க முடியல. சதா, நீ என்னத்துக்கு வாசலையே நின்னு இருக்கிற? உள்ள இருக்க வேண்டியது தானே. நாங்க வந்தா உள்ள வந்துட்டு போறோம். இல்ல அத்தை, எல்லாரும் சொந்தமா வந்திருக்காங்க. அதான் நாம எல்லாருமே ஒன்னா போகலான்னு. அதெல்லாம் குடும்பத்தோட போறவங்களுக்கு தானே. குப்பத்தோட போனா எப்படி மரியாதை கிடைக்கும்? அத்தை பாருங்க, இவன் எப்படி பேசுறான்னு.
ஏய் சும்மா நடிக்காத மலரே. இப்ப என்னத்துக்கு வாசல்ல நின்று சும்மா எங்களே தேவடு கத்துனுங்க மாதிரி சீன் போட்டுனுங்கிற? இது பாரு, உன் இஷ்டத்துக்கு பேசாத. நீங்க எல்லாரும் வந்ததும் ஒன்னா போகலாம் தான் இவ்வளவு நேரம் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ என்னமோ சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்க. என்ன உனக்கு? இப்ப நீங்க தனியா இத பார்த்து 4 பேரு எங்க உன் வீட்டுக்கார அப்படின்னு கேட்பாங்க. அந்த கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு தானே எங்களை கூப்பிட்ட. நாங்களும் உன்னோட மரியாதை காப்பாத்துறதுக்காக வந்துட்டோம். அவள்தான் மேட்ரி. என்னமோ உங்க அக்கா முறையா வந்து கூப்பிட்டா மாதிரியும் எங்களுக்காக மண்டபம் வாசல்ல காத்துனுங்கிற மாதிரி சீனா போட்டுனுங்கிற. என்னடா என்ன இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? ஓங்கி ஒன்னு செவிலியே போட்டு கமெண்ட் இருக்க மாட்டே நீ. டேய் புள்ள நமக்காக வெயிட் பண்ணி இருந்திருக்குது. அத்தை பார்க்காம கண்டதெல்லாம் பேசுனுக்குற. ஓ உங்க 2 பேரும் அறிவு இல்லையா? அன்னைக்கு நம்மள குப்பன் சொன்னதுக்கு 2 நாள் சோறு தண்ணி இல்லாம அழுதிங்களே, புத்தியாக போச்சு. எல்லாம் மறந்துட்டீங்களா? இப்ப என்னமோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒட்டி உருவாடுறீங்க. கண்ணு அவன் கிடக்குறான் விடு. அவன் நைனா மாதிரியே எத்தனை உளறின்னு கிடப்பான். நீ வா நம்ம உள்ள போலாம். டேய் வாடா. போங்க வரேன். டேய் எல்லாரும் ஒன்னா போகணும்னு தான் அந்த புள்ள வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாடா. போங்க வரேன்றல. நான் ஊட்டான போட்டுமா? முடியா அவன் வர சொல்ல வரட்டும். ரொம்ப பண்ணினுக்குற. நீ வாமா. வா கண்ணு வா. உட்காரு. என்னங்க முதல்ல உங்க அக்காவை கூப்பிடுங்க. அவங்க வந்து முதல்ல நலுங்கு வைக்கட்டும். சரி அக்கா வாக்கா. இங்க பாரு, அத்தை வந்ததும் வணக்கம் சொல்லணும்னு. சரிம்மா. அக்கா முதல்ல நீ நிலங்கு வைக்கா. இல்லடா அவங்க சைடு ஆளுங்களை வந்து முதல்ல பண்ண சொல்லு. இல்லக்கா நீயே முதல்ல வை. ஏய் மத்த எதுவா இருந்தாலும் நான் தான் வந்து நிப்பேன். அந்த உரிமையெல்லாம் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது பொண்ணு சடங்கானதுடா. அவளோட திரட்டிக்கு தாய்மாமன் தான் முதல்ல செய்யணும். இதே ஊரா இருந்தா நாம சொல்லாமலேயே தாய்மாம பொண்ணுக்கு ஓலை கட்டி உட்கார வச்சிருக்கலாம். மேல தாளத்தோட ஊரே அமக்கலப்படும், தெரியும்ல. இப்பெல்லாம் அப்படியா? நீ முதல்ல அவங்களே பண்ண சொல்லு, நான் அப்புறமா வரேன். சரிக்கா. நீங்க என்னங்க உன் தம்பியை வர சொல்லு. ஏய் ராஜா வாடா. வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி மாமா. என்ன பெரிய மனுஷி மாதிரி பேசுற? ஏய் என்னடா இப்படி சிரிக்கிற? தாத்தா நான் பெட்ல ஜெயிச்சிட்டேன். யார் உங்ககிட்ட பெட் கட்டினது? விஜய் தான் பெட் கட்டினா. விஜயா? என்ன பெட்? தாத்தாவும் பாட்டியும் கோச்சுக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டாங்கன்னு என்கிட்ட பெட் கட்டினா. இப்ப தோத்துட்டான். என்னம்மா பெட்டு கட்டின? தாத்தாவும் பாட்டியும் அம்மா கூட தானே சண்டை போட்டாங்க. ஆனா எனக்காக வருவீங்கன்னு தெரியும், அத நம்பிதான் பெட் கட்டினா. என் செல்லண்டா, உன் அம்மா மாமா மாதிரி எல்லாம் நீங்களும் சண்டை போட்டுக்காம நல்ல பிள்ளைங்களா நீயும் விஜயும் எப்பவும் அன்பா இருக்கணும். சரிங்க தாத்தா. சரிடா செல்லம். ஏய் தாத்தா பாட்டி கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. அப்பா நில்லுங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இருக்கு சாத்தி. உட்காரு. ஏய் மலரே வா. பாண்டி நீ வா. பாண்டி டேய் மலர் கூப்பிடுது இல்ல? டேய் பாண்டி போ போய் பண்ணு. என்னடா பாக்குற? போ போக்கணும், போய் வை.
ஹாப்பி. என்ன தங்கம் சாப்பிட்டியா? ம்? என்ன எனக்கு 5 ஹாப்பி. புரியலையே. நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல அதான். நீயும் உங்க பாட்டி மாதிரியே பேசுற. சரி சரி டைம் ஆச்சு, போலாம் வா. நாளைக்கு வர சீக்கிரமா எந்திரிக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், வா போலாம். அம்மா போர் அடிக்குதுமா. என்கிட்ட நீ 4 நாளா இத பண்ணாத அத பண்ணாதன்னு சொல்லிட்டே இருக்கமா. எனக்கு இப்ப தூக்கம் வரல, நீ போ, ஏதாவது விளையாடலாம். ஓ விளையாடலாமே. ஏம்மா என்ன விளையாட்டுமா? அன்னைக்கு நம்ம விஜயோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப விளையாடணும்ல, அந்த மாதிரி விளையாடலாம். நான் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண சொல்றேனோ அவங்க இந்த ஸ்டேஜ் மேல வந்து பண்ணி காட்டணும். ஓகேவா? ஏம்மா எனக்கு தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு, நீங்க வேணா விளையாடுங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். தாத்தா தாத்தா அதெல்லாம் முடியாது, நீங்க இங்கதான் இருக்கணும், எங்கேயும் போக கூடாது. அதானே பேத்தி ஆசையா கேக்குது, இவர் எங்க போறாரு? நீ சொல்லுமா, யார் இப்ப என்ன பண்ணணும்? நீங்க கேட்டதுனால நீங்க தான் தாத்தா முதல்ல பண்ணணும். நானா? ஆமா ஆமா நீங்க தான். நீங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பண்ணணும் சொல்லுமா. உங்க வேட்டி சட்டைய வச்சு பாக்கும்போது நீங்க வேலு நாயக்கர் மாதிரி பண்ணுங்க தாத்தா. பண்ணிடுவோம். இப்ப பாரு, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யார? அதிகமா கூலி கேட்டாலும் ஒரு யூனியன் லீடரை சுட்டு கொன்னுட்டு அடுத்த நாளே மெடலை குத்திட்டு நின்னா பாரு, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். ஒரு அப்பாவி கிழவனை ஜெயில தூக்கி போட்டு அவனை அடிச்சு கொண்டுட்டு தற்கொலைன்னு சொன்னான் பாத்தியா, அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். போனி கூரையோட வாழ்ந்துகிட்டு இருந்த ஜனங்க மத்தியில புல்டோசரை விட்டு ஏத்துனா பார் அந்த செட், அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். தாத்தா நீங்க நல்லவரா கெட்டவரா? இதுல என்னம்மா சந்தேகம்? அவரு கெட்டவர் தான். இவன் ஒருத்தன். நான் கேரக்டரை சொன்னேன். அப்பா நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லார் காலையும் விழுந்து கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த சமைக்கிற வேலையை நீங்க பார்த்து பண்ணி கொடுங்கப்பா. இங்க பாருங்க, தனி ஒரு ஆளா இருந்து மலையை தூக்கி போடுறதுக்கு நான் ஒன்னும் அனுமார் கிடையாது. நாளைக்கு வரப்போற 100கணக்கான ஆளுங்களுக்கு நான் ஒரே ஆளா சமைக்க முடியாது. அதனால ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சாதான் சமைக்க முடியும். இப்ப எதுக்கு தேவையில்லாத பிலாசபி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதான் எல்லாரும் வந்துட்டோம்ல, என்னென்ன வேலை பண்ணுமோ அதை மட்டும் சொல்லுங்க. என்னமோ பெரிய கப்பல் கேப்டன் மாதிரி ஆர்டர் போட்டுட்டு இருக்காரு. டேய், அந்த தேங்காய் மூட்டையில இருக்கிற மொத்த தேங்காவையும் துரி வை போ. என்ன இது, உங்களுக்கு எனக்கு இருக்கிற பகைய மனசுல வச்சுக்கிட்டு என்ன தேங்காய் துருவ விடுறீங்களா? அதெல்லாம் முடியாது. டேய், ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுதான் ஆகணும். இதுல என்ன, இத செய்ய மாட்டேன் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு சொன்ன வேலையை செய் போ. இங்க பாருங்க, தேங்காய் துருவுறதை தவிர வேற ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, நான் செய்யறேன். இதெல்லாம் முடியாது. சரிப்பா, அந்த தேங்காய் மூட்டை பக்கத்திலேயே சின்ன வெங்காயம் 10 கிலோ இருக்கு. அது எல்லாத்தையும் உரிச்சு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டு வா போ. சரி, நான் தேங்காவே துருவுறேன். அதான் வெங்காயம் உரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான்ல, நீ மச நிக்காம நீ போய் அந்த வெங்காயத்தை உரி போ.